சரக்கு சைடிஸு இவன் நம்ம சொர்ணாக்கா பையன் மாதிரி இருக்கானே, கல்யாணம் கூட அவரை எப்படி குடிச்சு பாழா போகுது பாரு. இப்ப சொன்னாங்க அம்மாட்ட. எனக்கு நான் கொஞ்சம் போதையிட்ட போல இருக்கு. நீ தான் கை தாங்கன்னு கூப்பிட்டு போனோம். நான் சாதம் வாங்கி தரேன். 2 ஒன்றா சாப்பிடுறோம். சாப்பிட்றோம். ஆட்டோ குடி. ஆட்டோ கூடு கேட்கல. ஆட்டோ கூடு. சரி. கன்றாவி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அசிங்கம் பண்ணுதுங்க. பாஞ்சு எத்த அசிங்கம் குடியானே அசிங்கம். அதெல்லாம் எடுக்க மாட்டேன். கூட்டு மட்டும் போ கைத்தாங்களா. ஆனா தேங்க்ஸ். ஆனா சொர்ணாக்கா வாடி. என்ன உங்க பையன் பஸ் ஸ்டாண்ட்ல குடிச்சிட்டு ஒரே அமகலம் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஐயோ தடைக்க வீட்டுல ஒரே சண்டடி. என்ன பண்றது? குடிக்காதுன்னு சொன்னா கேக்குறானா? அவனுக்கு முதல் கால் கட்டு போட்டாதான் ஒரு கல்யாணத்தை பண்ணணும். நானும் பொண்ணு எங்கெங்கெல்லாம் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. நீ அது ஒரு பொண்ணு பார்த்து சொல்லுடியம்மா. என்னது பொண்ணு பாக்குறதா? இவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கணுமா? கல்யாணம் பண்ணா திருந்து வந்தா ஒரு நம்பிக்கை. திருந்துவானா? எல்லாரும் இதையே சொல்லிட்டா என்ன ஆகுது? திருந்தல்னா என்ன பண்றது? முதல்ல அவனுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி திருத்த பாரு. இல்லன்னா கூட்டிட்டு போய் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு கூடிய நிறுத்த பாரு. அதுக்கப்புறமா பொண்ண பாரு. எல்லாரும் இதே தப்பதான் பண்றீங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா திருந்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் திருந்தலனா பார்த்து யோசிச்சு பண்ணுக்கா. சரி வரேன்.